அனைவருக்கும் வணக்கம். காந்தி. ஒரு 2 சின்ன சின்ன டாபிக் சொல்லலாம். எனக்கு தோன்றதை டக்குன்னு சொல்லிடணும்னு ஆசை. அதை நான் சொல்ல வேணும். நேற்று வந்து சுகரை பற்றி சொல்லியிருந்தேன். சுகரை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. அதுவும் கிளியர் பண்ணிக்கலாமே. அது உங்களுக்கே தெரிஞ்சால் நல்லது தானே. இப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சுகர் வந்தவங்கள பார்த்து, என்னப்பா இப்படி இருந்த, இவ்வளோ வாட்ட சட்டமாக இருந்தேன், இவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தேன், அப்படியே சுருங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற டாக்டர் எப்படி பார்த்தீங்களா? ஆரோக்கியமாக நல்லா சிரிச்ச முகத்தோடு வாங்க வாங்க அப்படின்னு மாத்திரை ஹெவிக்கு லோவுக்கு கம்மியானா எல்லாத்துக்கும் இது கொடுப்பாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் டாக்டர் வந்து சுகர் வந்த மாதிரி உட்காந்து பார்த்துருக்கே மாட்டிங்க. நல்லா கவனிங்க மக்களே. நீங்கள் பார்க்குற டாக்டருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அவர் மட்டும் ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார்? அவர் எல்லாத்தையும் தானே சாப்பிட்றார். ஏன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதை சாப்பிட்டா எது போகுன்ட்டு. ஆனால் உலக அளவில் மருத்துவ மருந்துகள் விற்பனை ஆகிறதுக்காக தான் அந்த சுகரே கொண்டு வந்தது. இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் எல்லாருக்கும் சுகரை கொண்டு வந்ததுக்கு மருத்துவத்துறையில் பணத்தை சம்பாதிக்கணும், அவங்கள அப்படியே அடிமையாக வச்சுக்கணும், இதுலேயே தான் அவங்க ரொட்டேட் பண்ணணும். ஈஸியான தமிழ் வைத்தியங்கள் நிறையா இருக்குது. எதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னேன் நூக்கல் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. சின்னதாக உங்களுக்கு லோ ஆகும்போது எடுத்துடுங்க அப்படி சொன்னேன். இன்னொரு டாபிக் வரனேன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன், ஜாகிர் கான் நடராஜன், இந்த ஆக்கர் போலர், அவர் என்னாச்சுங்க? தமிழ்நாட்டில் சும்மா ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் விளையாட விட்டீங்க, அதுக்கப்புறம் ஆளே காணும். ஏன்? ரசிகர்களை தான் கேட்குறேன். உங்களை மாதிரி டோனியை வந்து கொண்டாடுறோம். எங்கேயோ இருந்தாலே நம்ம ஆளுங்க எப்பயுமே வெளியிருந்து வரவங்கள தான் மதிப்போம், ஆதரிப்போம், கைத்தட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை எத்தனை கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு சமூகம் மட்டும்தான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க. மற்றவங்களாம் இப்படி எதுக்குன்னு தெரியல, ஏன் அவாய்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு வருத்தம் தான். நடராஜ் அருமையான பிளேயர், ஒரு ஆக்கர் பிளேயர், அதுவும் ஜாகிர் கான் போன இடத்த நிரப்புற பிளேயர். இப்போ இன்னொருத்தர் வந்துட்டார் சிராஜ், அவரும் சூப்பராக போடுறாரு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உணர மாட்டீங்க? நீங்கள் இதை பார்க்குறவங்க அதுக்கான முயற்சிகள் யாராவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்களேன். எவ்வளோ பேர் இருக்காங்க, அது முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் நம்ம விமான நிலையம் காமராஜர் பேர் வைக்கலாம். கல்விக்கு கண் கொடுத்தவர். நான் இன்றைக்கி படிச்சிருக்கேன்னா காமராஜர் மூலயமா தான் படிச்சிருக்கேன். அவர் அன்றைக்கி ஏற்றி வைத்த தீபம் நான் இன்றைக்கி படிச்சிருக்கேன். 10வது வரைக்குமாவது படிச்சிருக்கேன்னா காமராஜர் தான் முக்கிய காரணம். ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்ன்ற இதெல்லாம் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டில் அனைவருக்கும் கல்வி கொடுத்த வள்ளல் மகான், அவர் பேரை நம்ம ஏர்போர்ட்டுக்கு வைங்க. அதுக்கான பரிந்துரைகள் எல்லாமே செய்யலாம். அந்த ஒரு சமூகம் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் படிச்சிருக்காங்கன்னா காரணம், ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க தான் படிக்கணும்னு இருந்தது. அதை உடச்சி எரிஞ்சு அதை எல்லாருக்கும் சாப்பாடு இல்லாதனால வரமாட்டுறாங்க அப்படின்றதுனால அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து அனைவரையும் படிக்கணும், சின்ன பிள்ளைங்க போகணும் அப்படின்னு கொண்டு வந்த மதிய உணவு கொண்டு வந்தது ஐயா தான். அதனால் அவங்களோட பேர் விமான நிலையத்துக்கு வைக்கணும். அதுக்காக எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்த ஜாதி மதங்களே பார்க்காதீங்க. எதுக்குமே நான் பேசுகிற அத்தனை டாப்பிக்கும் ஜாதி மதங்களே கிடையாதுங்க. எல்லாருக்கும் காமனாக தான் பேசுகிறேன். அவசியம் அதை செய்யுங்க. வணக்கம், உங்கள் காந்தி.